கச்சேரிக்கு போவது அப்படின்னா பாட்டு கச்சேரிக்கு போறது இல்லை, கோர்ட்டு கச்சேரிக்கு போறதுக்கு தான் கச்சேரி போவது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டுக்கு கச்சேரி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? முகலாய மன்னர்கள் காலத்திலிருந்து அவங்களுடைய நீதி எல்லா இடத்துலையும் செலுத்து கொண்டிருந்த பொழுது அவங்களுக்கு எல்லாம் நீதிபதியாக இருந்தவர் அந்த பகுதியோட காசியாக தான் இருப்பார். அவர் உட்கார்ற அலுவலகத்துக்கு கச்சேரி அப்படின்னு பெயர். அந்த இடத்துல தான் நீதி கொடுக்கப்படும். அந்த வார்த்தை ஐரோப்பாவிலிருந்து அவங்க இங்க வந்த உடனே அவங்களுடைய கோர்ட் எல்லாத்துக்குமே கச்சேரி அப்படிங்கிற வார்த்தை வந்து விட்டது. இப்பொழுதும் சென்னையில ஒரு கச்சேரி ரோடு இருக்கு, அதுக்கு கடைசியில ஒரு மசூதி இருக்கு. அந்த இடத்துல 18வது நூற்றாண்டுல கோல்கொண்டா சுல்தானுடைய ஒரு கச்சேரி இருந்தது, அலுவலகம், நீதி கொடுக்கப்படும் அலுவலகம். அதனால தான் அந்த ரோடுக்கு கச்சேரி ரோடுன்னு இப்பொழுதும் பெயர். பாட்டு கச்சேரிக்கும் இந்த கச்சேரிக்கும் சில தொடர்பெல்லாம் உண்டு. உதாரணத்துக்கு ஒருத்தர் பாடுவார், இன்னொருத்தர் பதில் சொல்லுவார், எப்படி வயலின்ல வாசிச்சு. அதே போல வாதி பிரதிவாதி கச்சேரி இசை கச்சேரியிலையும் உண்டு. மக்கள் தான் ஜட்ஜ், அதே போல ஜட்ஜ் ஒருத்தர் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்பார். அதனால இந்த கச்சேரியிலிருந்து பாட்டு கச்சேரி அப்படிங்கிறதும் வந்துவிட்டது.